கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக இது. ஸோ அதுக்கு நிறைய கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அகரம்லேருந்து ஜெயஸ்ரீ மேம் வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க முன்னாடி இந்த குழந்தைங்க வந்து சைல்டு லேபர் கான்செப்ட் ஆடினது வந்து இட் இஸ் அ வெரி கனெக்டட் டு அஸ். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இது பிளானே பண்ணல, அந்த பசங்க ஆடினாங்க, அது அவங்க முன்னாடி ஆடினது வந்து இன்றைக்கி ஏன்னா அவங்களோட ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் ரியலி ஒரு கனெக்டடான விஷயம். ஸோ எல்லாமே ஒரு பர்பஸாக தான் நடக்குது அப்படின்னு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ பொன்ராம் சார், இங்கே வரதுக்குள்ள அங்கே வந்துங்க பாருங்க. ஸோ பொன்ராம் சார் இருக்காரு, டைரக்டர் பொன்ராம் சார். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சூப்பர் டான்ஸர் நம்ம கருணாகரன் அவர்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ண சாங்கு அவங்க தான் டான்ஸர். எனக்கு கிடைச்ச பிரபுதேவ மாஸ்டர், ரஜினி சார்லாம் அவங்க தான் ஃபஸ்ட்டு சாங்கு. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ்டிசி வந்து டான்ஸ் கம்பெனின்னு நான் வந்து 2009 உண்மையில இடத்துல வந்து வின் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என் பேர் எதுக்கு ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் ஷெரீஃப்னு ஒரு பேர் கொஞ்சம் ரீச் ஆனதுனால அது நேம் எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தோம். ஸோ அன்னையிலேருந்து இங்கே வரைக்கும் வி வாண்ட் டு கிரியேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் பிகாஸ் ஒரு டான்ஸுக்கு வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சும்மா ஜாலியாக ஆடிட்டு போகிறது மட்டும் இல்லை, அது மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அது மூலிமா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியுன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி வந்து ஒரு டூல், நம்ம பிரெயின் வந்து அதை மெசேஜ் பண்ணுது. ஸோ அந்த பிரெயினுக்கு பாடிக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து டான்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி மூளையிலேருந்து நம்ம போகிற சிக்னல்லாம் எங்கே இருந்தால் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஒரு சூப்பர் டூல். ஸோ அது வந்து உங்களோட நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணும். இது வந்து நான் ஏன் டான்ஸ் ஸ்கூலில் சேரணும்னு சொல்லலை. இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த டான்ஸ் ஸ்கூல் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் உங்கள் குழந்தைகளை சேர்த்துங்க. அங்கே ஒரு நம்ம நல்ல மாஸ்டர்ஸ் நம்ம குழந்தைகளை படிக்க வைங்க. டெஃபினட்டாக அது நியூ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் அஸ் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா டான்ஸுங்கிறது ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். குழந்தைங்க கம்ப்ளீட்டாக மொபைல்குள்ளே மூழ்கி போயிட்டே இருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியாது. இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் எதாவது வி திங்க் முன்னாடி உட்காந்து நாலு உட்காந்து வச்சு பார்த்தலாம் யோசிச்சிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட எந்த டூல்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க 24/7 மொபைல் ஃபோனில் தான் இருக்காங்க. யோசிக்கிறதுக்கான டைமே கூட வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது நினைச்சு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எவ்ரி திங் ஷுட் டூ சம் கைண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் தட் டெஃபினெட்லி கைட் देम டு மீ வெரி பியூட்டிஃபுல் லைஃப் அது. ஸோ அதனால இந்த இனிஷியேட் ஆரம்பிச்சோம். ஸோ இது நிறைய விஷயத்தை ரீச் பண்ணுறது என்னோட ஒரு ஆசையாக இருக்கு. அண்ட் நவ் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒரு அகரமுக்காக நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அகரமோட ஈவெண்ட்டில். ஸோ அந்த ஈவெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட். ஸோ அதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக என்னோட டான்ஸ் ஷோவாக இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்க ஆட போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு காலையில் வின் பண்ண எல்லா வின்னர்ஸும் நீங்கள் ஆட போகிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். குழந்தைங்க ஆடுறதையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபியூச்சர் லைஃப் வந்து அவங்க கையில் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்கள மறந்துட்டோம்னு ஒரு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா கைட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஷெரீஃப் மாஸ்டர் ஆஸ் ஆல்வேஸ் இருக்கீங்க, ஆஸ் ஆல்வேஸ் கலக்குறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப அர்த்தபூர்வமாக இருக்குது இந்த இடத்துல கேட்கறதுக்கு. ஷெரீஃப் மாஸ்டர் பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட ஒரு உதவி கேட்டோம். ஒரு உதவி என்னன்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் அகரமாட்ட வந்துட்டாங்க உதவி நீங்கள் ஒரு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க, அகரம் பிள்ளைங்களும் உங்களோட டான்ஸ் நீங்கள் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவியை புரிஞ்சுட்டு அந்த உதவி இல்லை எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிடும். ஆனால் அந்த அகரமோட ஈவெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொறுப்பு எவ்வளவு தூரம் உணர்ந்து ஒரு கலையை எல்லாருக்கும் நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்முயற்சி எடுத்துக்காருக்கு. இந்த சாதாரண விஷயம் கிடையாது. I think we really have to give a huge round of applause to ஷெரீஃப் மாஸ்டர் in this initiative here today. It means a lot. ஏன்னா ஒரு கலைன்றது இங்க எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட எல்லா கலைகளையும் தாண்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கணும். இந்த எல்லா ஏற்றுக்காலும் தகர்க்கப்படுறது வந்து கலை. அந்த கலையை எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றது அது வந்து ஒரு நடன கலையாகலாம், எந்த விதமான கலையும் ஆகலாம். இந்த கல்வின்றதுக்கு கலையும் உண்டு, கல்விக்குள்ள கலையும் உண்டு. அந்த கலையை கையில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வாழ்த்துக்கள் இனிஷியேட்டிவ்க்கு. அகரம் என்னைக்குமே வந்து குழந்தைக்கும் அகரம் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கு. எஸ்பெஷலி சூர்யானா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சொல்லியிருக்காரு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அவரோட வாழ்த்துக்களோடையும் சேர்த்து இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு
சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். கீப் டூயிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் திஸ். மேம் ஜெயஸ்ரீ மேம் வந்து கூப்பிட்டு இதை பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் அங்கே இருந்தால் ஆரம்பிச்சது. ஸோ அங்கே அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து அங்கே பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது என்ன இருந்தாலும் நேரில் போய் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் அவங்க சைடில் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அட்லீஸ்ட் எங்ககிட்ட இருந்தது டான்ஸ். ஸோ நாங்கள் அதை ஃப்ரீயாக யாருக்கெல்லாம் முடியும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இதில் வந்து www.sherifmoves.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி if you give us, we will try to connect you and give a free education for dance. இது அவங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் we are ready to give who are willing to dance and take dance as a career. We definitely support you. So thank you so much. அது நான் முன்னாடி நாங்கள் அதை சொல்லி இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ண வந்து வெரி ஹாப்பி. அதான் இன்னைக்கு ஊருக்கு இருக்கிற பேரு அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இங்கே இருக்கிற பல பேருக்கு பங்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முயற்சி ரொம்ப நல்லா போகும். அதுக்கு நீங்கள் எல்லாரோட சப்போர்ட் வாழ்த்துக்களும் இன்னைக்கு Thank you so much. So இன்னொரு வாட்டி இந்த வெப்சைட் பேர் சொல்லிடலாம். It's www.sherifmoves.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஃபைனலி எஸ் நம்ம ஜெயஸ்ரீ மேம் முன்னிலையில வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல ஒரு கைத்தட்டல் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட்டோட ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஒரு டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆன் சர்டன் கிரைட்டீரியாஸ் டெஃபினட்டா ஃப்ரீ டான்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். மாஸ்டர் இது எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன் ஹவ் டஸ் இட் வர்க் மாஸ்டர்? See, we are planning to give offline also. Offline நம்ம ஸ்டுடியோக்கே வந்து கற்றுக்கலாம். அது யாரெல்லாம் நான் அஃபோர்டபுள் இல்லை எனக்கு டான்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக ஆஃப்லைன் ஆல்சோ. அதாவது டான்ஸ் ஸ்டுடியோ வந்து கற்றுக்கலாம். இல்லை வெளியூரில் இருக்க எனக்கு அங்கே ஆக்சஸ் இல்லை, அங்கே டான்ஸ் ஸ்டுடியோ இல்லைங்கிறது we can connect with online also. ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுங்க. நீங்கள் நாங்கள் கால் யூ அண்ட் கனெக்ட் யூ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எஸ்டிசி செல்ஃப் மாஸ்டர் எங்கே தெரியல இது வந்து சூப்பர். அவர் வந்து ரொம்ப இப்போ இந்த செல்ஃப் மூவ்ஸ் ஆடலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு முன்னாடியே இந்த சினிமாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் எப்போ இந்த விஷயம் எனக்கு ஒரு வடக்குடி ராமசாமி எப்போ ஒரு ரொம்ப ஒரு கிரன்ச்சான ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் கிடைக்கல, எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையல. அவர் என்ன பண்ண நான் வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கார் அவரே கேரளாவிலேருந்து ஹையர் பண்ணி எடுத்துட்டு வந்து அவரே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேச்சர். அது சான்ஸே கிடையாது. ஏன்னா இல்லை அந்த டான்ஸ் அப்படின்னாலே அது ஒரு மானிட்டரியாக இல்லாமல் அது எவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியும், எவ்வளோ டான்ஸ் பண்ணுறது அவ்வளோதான். அதுக்கு அந்த ரெமுனரேஷன் அந்த மணி மைண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாத நான் பார்த்த சினிமாவில் இருக்கிற ஒரு மாஸ்டர் தான் அந்த செல்ஃப் மாஸ்டர் தான். அது 100% சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் சினிமாவில் ஒரு மணி மோட்டிவ் இல்லாத ஒரு டான்ஸ்க்காக மட்டுமே இருக்கிற மாஸ்டர். பட் அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ எல்லாருக்குமே ஜூப்பாவும் பண்ணாருக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். போன வருஷம் அதெல்லாம் பிஸியாக இருந்தார். இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்காக வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பட் அதுவும் மகா ஃபவுண்டேஷன் அவங்க இவ்வளோ சூர்யா சார் இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறது அப்படின்றது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாது இதோட அஜெண்டா இல்லை. நான் நினச்ச ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கிரேட் மூவ். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் மார்க்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். டாபிக்ஸ் உண்மையிலே ஒரு டான்ஸ் வெறும் டான்ஸ் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிற அவர்கிட்ட டான்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அனுப்பிச்சிருந்தேன். பெர்ஃபெக்டாக டான்ஸ் ஆகணும் அவசியம் இல்லை. நல்லா டான்ஸ் ஆனாலே கூட பர்ஃபெக்ஷன் தான். ஸோ உண்மைதான் டான்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம். அது வந்து பர்ஃபெக்டாக கான்சியஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரிலேட்ஸ் வந்து எனக்கு கேள்விப்படுறேன். ஸோ நம்ம டான்ஸ் குழந்தைகள் வந்து இந்த குழந்தை இந்த டான்ஸ் ஆரம்பிச்சாங்க நல்ல கிடைக்காங்க. அந்த சின்ன குழந்தைகள் கூட வேலை வாங்க ஒரு திறமை அவங்க ஆரம்பிக்கிற எண்ணத்தை உருவாக்குறது அந்த ஒரு சரி டான்ஸ் கம்பெனி வாழ்க்கைகள் கன்வே பண்ணுங்க. நிறைய குழந்தைகள் வந்து ஒரு 5 years 10 years வச்சு உங்க டேக் பண்ண நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் பார்த்துக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஷெரீஃப் மாஸ்டர். ரொம்ப அழகான எழுதி நானே எதிர்பார்க்கல கொடுக்கணும். நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு பணம் துண்டு மணி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன்.
அந்த பாட்டு முழுமையாக ஒரு பெரிய ஹிட் ஆகி ஒரு பெரிய ரீச் கிடைச்சது 2 பேர் காரணம். சந்தோஷ் நாராயண் சார், இன்னொன்று ஷெரீஃப் மாஸ்டர். அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் பிளான் ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாக போய் நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான். எனக்கு காலில் ஒரு பெரிய இன்ஜுரி, ஆப்ரேட் பண்ணுற லெவலில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாட்டை ஃபுல்லாக ஒரே நாளில் வடபழனியில் இந்த ஆப்போசிட்டில் ஏரியாவில் எடுத்து கொடுத்தாரு ஷெரீஃப் மாஸ்டர். மாஸ்டர் கேட்ட எதுவுமே மாஸ்டர் கொடுக்கல. மெயின் ஆர்டிஸ்ட் டான்ஸ் ஆடுவாரா இல்லை, அவரால் வாக்கிங்கே கஷ்டம் அப்படின்னு நான் தான் அது. அதுக்கப்புறம் மாஸ்டர் எதுவும் கேட்ட டைம் கொடுக்கல, ஒரே நாள் தான். அதுக்குள்ளேயே மாஸ்டர் அழகாக அந்த சாங் எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட இப்போ ரீசெண்டாக வாவாதியாரையும் 2 சாங்கு. அதில் என்னாச்சுன்னா மாஸ்டர் போய் கேட்டேன், மாஸ்டர் எனக்கு வராதே டான்ஸ் பண்ணலாம் தெரியும் கேட்குறேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ ஒன்று பண்ண ஒரு சீக்ரெட் சொன்னாங்க, டான்ஸ் ஆடும்போது ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுதான் பெரிய சீக்ரெட். நீங்கள் நல்லா ஆடுறீங்க, இருந்தாலும் நீங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க, ஒன்றுமே நீங்கள் பண்ணுறது அப்படி தெரியவே தெரியாது. டான்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னியாக தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரிபடி, ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர், ஆல் த எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மிங் கிட்ஸ். இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு HDC. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் திங். அப்படியே பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நம்மளோட கருணா வந்து சூப்பரா நடிப்பாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா கருணா ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது அந்த காசு பணம் அதுதான் வந்து எல்லாருக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி 2 பேர் காரணம். ஒண்ணு வந்து சந்தோஷ் நாராயண், இன்னொன்னு வந்து ஷெரீஃப். பட் நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க ஆட முடியாம பயங்கரமா ஆடி இருக்கீங்க போது, அப்போ இப்ப நல்லா இருக்கீங்க. அப்போ உங்களை ஆட வச்ச சூப்பரா வந்து ஆடலாம். நீங்களே சொன்ன விஷயம். ஷெரீஃப் மாஸ்டர் அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவரால் ஆட முடியாத போவே நீங்க வந்து சூப்பர் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஆட வச்சிட்டீங்க. அவர் உண்மையா ஆட முடியற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவர் எப்படி ஆட வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இவருக்கு தான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன சொன்னாலும் ஆட மாட்டார் அவரு. அதனால பட் ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அவருக்கு உண்மையாலுமே இன்ஜுரி. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா இதுலேயும் ப்ரொமோட்டிவ் அந்த காசு வீசுற ஷாட், இந்த காசு பண்ணல இந்த காசு வீசுற ஷாட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கையை வந்து இந்த அவர் வந்து இந்த பேண்ட்டுக்கு தூக்கி மூவ் பண்ணுவார், காலத்துக்கு. அது ரெண்டுமே அவர் ஏன்னா ஒரு காலம் தான் அவரால் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து டான்ஸ் அது வந்து இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், காம்படிஷன் பண்ணுறோம்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு யாருக்கு எந்த கம்பேரிஷன் தேவையில்லை. அவங்க எப்படியெல்லாம் ஆனாலும் அது அவங்களுக்கு அழகா இருக்கும். அதனால அவங்க அதை தைரியமாக நினைச்சாங்க. அதில் கண்ணா ஆடுறாங்க, எப்படி ஆனாலும் அழகா இருக்கும். அதனால அந்த சாங், ஏன்னா அந்த சாங் வந்து ஆட தெரியாதுன்றது தாண்டி இந்த வைப்பு வந்து கொடுத்து இந்த சாங்கை, அது என்னோட ஃபர்ஸ்ட் சாங். நான் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாங்கை நான் வந்து ஜஸ்ட் 12 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணுவேன். அந்த சாங்கை, அந்த சாங் வந்து என்ன இப்போ 200 சாங் மேலே கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு லக்கி நான் சொல்லுவாங்க, இது வந்து ஆரம்பிச்சேன். ஸோ ஆமாம் ஆமாம் அவர் விளக்கிட்டு அந்த டைட்டில் வின்னராக வந்து நலனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் தான் பண்ணணும் பாட்டுக்குன்னு. ரீசெண்டாக கார்த்திக் சுவாசோட படத்தில் ரெட்டோல எல்லா சாங்குமே மாஸ்டர் தான் பண்ணாரு. ஸோ பிஸியஸ்ட் மாஸ்டர், எங்களோட ஃபேவரட். அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இப்போ எங்களுக்காக அந்த காசை ஷாட் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, அப்படி நினைச்சது சாரி. பட் உங்களோட சிரிப்பு தான் மாஸ்டர் ஹைலைட். அவங்க சிரிச்சிங்க சூப்பரா இருக்குது. இப்போ உங்களுக்காக மியூசிக் ப்ளே பண்றோம். மியூசிக் காசு அண்ணா தொட்டு மணி மணி, காசு அண்ணா தொட்டு மணி மணி, காசு அண்ணா காசு அண்ணா தொட்டு மணி மணி. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து போடுங்க. ஓகே ஓகே ஓகே. What's happening? Nothing actually. So sad. காசு அண்ணா தொட்டு மணி மணி, காசு அண்ணா தொட்டு மணி மணி, காசு அண்ணா தொட்டு மணி மணி, காசு
உடம்பு பிடிச்சி கைட்டில் போடுற ஹைட்டில் அந்த நாள் புரியல கலக்கி நான் நடக்கிறேன். வாவ் அருணா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட வச்சிருக்கீங்க. இல்ல கட் பண்ணி இருக்கனால அவ்வளவு அழகா தெரிஞ்சு அருண் நடிக்கிறேன் இல்ல. நீங்க சின்னதுல இந்த மாதிரி ஆனுவல் டேக்கா ஆடிருக்கீங்க அருணா? ஆனுவல் டேல நான் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் வெரைட்டி லைக் ஹவ் வாட் கைண்ட் ஆஃப் ஹேண்ட் அதெல்லாம் பயங்கர டான்ஸ் சின்ன வயசுலேருந்து பெருசா வராது. ஓகே சூப்பர். Thank you so much for joining us. ஷெரீஃப் மாஸ்டர் and our initiative பத்தி ஒரு சில விஷயங்கள் ப்ளீஸ். எஸ்டிசி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பெரிய டான்ஸ் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா பண்ணிட்டு இருக்காரு ஷெரீஃப் மாஸ்டர். ஸோ நிறைய குழந்தைங்க ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.